கும்பராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? கும்பம் அப்படின்னாவே என்னங்க? ஒரு குடம். குடத்த தொறந்து பார்த்தா அதுக்குள்ள என்ன இருக்குன்னு தெரியும். அதே மாரி தான். தன்னுடைய கஷ்டங்களையும், நஷ்டங்களையும் மறைச்சு வைக்கிறதுல இவங்கள அடிச்சுக்கிறதுக்கு ஆட்களே கிடையாது. ஒரு 10 நிமிஷம் இவங்க ஒருத்தங்கிட்ட பேசினா, இவங்க எல்லாரோட மனசுல இருக்கிறதையும் ஈஸியா கண்டுபிடிச்சுருவாங்க. ஆனா, இவங்க கிட்ட என்னதான் 10 மணி நேரம் உட்கார்ந்து பேசினாலும் ஒரு விஷயத்த வாங்க முடியாது. ஓகேங்களா? பல திறமைகள் இவங்ககிட்ட இருக்கும். ஆனா, அது சரியான முறையில வெளிப்படுத்தவும் தெரியாது. சரியான தூண்டுதல் இருந்தா மட்டும் தான் இவங்களுடைய திறமைய வெளிப்படுத்த முடியும். இதுவும் இவங்களுடைய ஒரு மைனஸ்ன்னு சொல்லலாம். குடத்துல இப்ப தண்ணி இருக்குமா? அத கொண்டு போய் சாய்ச்சா தானே குடத்துல இருந்து நீர் வெளிய வரும். அந்த மாரி தான். இவங்களுக்கு சரியான ஒரு தூண்டுதல் இருக்கணும். இவங்கள பொறுத்தவரைக்கும் சதா நேரமும் தான் உண்டு, தான் வேல உண்டு. ஓகேங்களா? அடுத்தவங்க பத்தி நினைக்கவும் மாட்டாங்க. அடுத்தவங்க ஏதாவது நல்லபடியா வாழ்ந்தாலும் சரி, வீழ்ந்தாலும் சரி. உதவி கேட்டா பண்ணுவாங்க. ஆனா, தானா போய் ஒருத்தங்க கிட்ட போறது, வரதுன்ற வேலையெல்லாம் இடமே கிடையாது. எப்பவுமே தனிமைய அதிகமா விரும்பக்கூடியவங்க. பெரும்பாலும் தன்னுடைய பிரச்சனைய தானே தீர்த்துக்கணும்னு நினைப்பாங்க. அதே மாரி ஒரு பிரச்சனை நடந்துச்சுன்னா, அது சர்வசாதாரணமா விட மாட்டாங்க. ஏன் நடந்துச்சு? எது நடந்துச்சு? அப்படின்னு சொல்லிட்டு, அந்த பிரச்சனையுடைய தோற்றம் முதல்ல அதாவது ஆதி முதல் அந்த வரைக்கும் தெரிஞ்சுக்கிட்டு, சரி பண்றதுக்கான முயற்சியில ஈடுபடுவாங்க. முடிச்சும் காட்டிடுவாங்க. உங்களுக்கு வெற்றி பெறுறதுங்கிறது கொஞ்சம் தடைப்படுறதுக்கான காரணம் என்னன்னாக்க, எந்த ஒரு விஷயத்தையுமே டக்குன்னு செய்ய மாட்டாங்க. இந்த யோசனைங்கிறது இருக்கலாம். அளவுக்கு மீறின யோசனை இருக்கக்கூடாது. இல்லையா? நிதானம் இருக்கலாம். எதுவுமே அளவுக்கு மீறினா அது நமக்கு பாதிப்பு இல்லையா? அது மாரி தான். கும்பத்த பொறுத்தவரைக்கும் எதையும் சட்டுன்னு செய்யறதுக்கு தயங்குவதனாலவே இவங்களுக்கு வெற்றிகளும் தடைப்படுது, தாமதப்படுது. ஸோ இத மட்டும் மாத்திக்கிட்டா கும்பராசி வெற்றி அடைஞ்சிரலாம். சரி இது ஒரு புறம் இருக்கட்டும். இப்போ தலைப்பு பார்த்திருப்பீங்க. கும்ப ராசிய பொறுத்தவரைக்கும் தனிமை விரும்பக்கூடியன்னு சொல்றேங்க. இல்லனாலும் கூட தனிமரமா தான் எல்லாராலயும் ஒதுக்கப்பட்டவங்களும் கும்ப ராசி தான். ஸோ தனிமரமாக நிற்கக்கூடிய கும்பத்திற்கு மே 31ஆம் தேதிக்குள்ள முடிவுக்கு வரக்கூடிய உங்களுடைய வாழ்க்கையில பெருசா பிரச்சனைடா, இந்த பிரச்சனை சால்வ் ஆச்சுனாக்கா வாழ்க்கைக்குள்ள மத்ததெல்லாம் சரி செஞ்சிடலாம்னு நினைக்கக்கூடிய 8 பிரச்சனைகள் முடிவுக்கு வரப்போகுது. 100% உண்மைங்க. கும்பராசிக்காரங்களே எல்லாமே மாறப்போகுது. உங்க வாழ்க்கையில அதிசயங்கள் நிகழப்போகுது. அது என்ன ஏதுங்கிறத தெளிவா தெரிஞ்சுக்கலாம். பொதுவாவே கும்பராசிக்காரங்க இப்ப யோசிக்கிறது தான். அப்படி என்னம்மா எங்க வாழ்க்கையில நல்லது நடந்துற போகுது. அதுக்கு என்ன வாய்ப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னாக்க கண்டிப்பா இருக்கு. ஏன்னா, ஒவ்வொரு ராசியில ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு குறிப்பிட்ட கால இடைவெளியில இடத்த மாத்தும். அப்படிதான் 3 கிரகங்கள் ஒன்று சேர போறாங்க ஒரு இடத்துல. அதன் காரணமா கும்பத்திற்கு மாற்றம், ஏற்றம் நிகழப்போகுது. இது என்ன? டக்குன்னு சொல்லு பார்க்கலாம். அதுவும் மிதுன ராசியில புதன் பகவானுடைய வீடு. யாரு? புதன் யாரு? நவகிரகங்களுடைய இளவரசன். அவருடைய வீட்ல 50 ஆண்டுகளுக்கு பின்னாடி 2 கிரகங்கள் ஒன்று சேர்றாங்க. அப்போ இந்த இந்த மிதுன ராசியில உருவாக்கக்கூடிய இந்த யோகம்ங்கிறது 50 வருஷத்துக்கு முன்னாடி நிகழ்ந்துச்சு. ஸோ 50 வருஷம் கழிச்சு இந்த யோகம் மிதுன ராசியில உருவாகி உங்களுக்கு நல்ல பலனா கொடுக்க போகுது. அது என்னம்மா யோகம்னு சொல்ற? அதோட பேர் என்ன? அத ஃபர்ஸ்ட் சொல்லு. திரிகிரக யோகம். இந்த யோகத்தினால பணமும் குவிய போகுது, வெற்றியும் குவிய போகுது. ஜோதிட சாஸ்திரப்படி நம்ம முன்னாடி சொன்னா சில கிரகங்கள் மாறுறப்போ சக்தி வாய்ந்த யோகங்களை உருவாக்கும். அந்த வகையில இந்த திரிகிரக யோகங்கிறது உங்களுக்கு யோகம், புத்திசாலித்தனம், பேச்சு, படிப்பு, வியாபாரம் எல்லாத்துக்கும் காரணகர்த்தாவா இருக்கக்கூடிய புதன், நவர்களுடைய தலைவன் சொல்லக்கூடிய சூரிய பகவான், தேவருடைய குருவான குரு பகவான் 3 பேரும் மிதுன ராசியில இணைவதனால இந்த யோகம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை அதிகமா அள்ளி கொடுக்க போகுது. ஓகேங்களா? குறிப்பா திடீர் நிதி நன்மைகள் கிடைக்க பெறுவீங்க. நல்ல லாபத்தை பார்க்க போறீங்க. எப்பேற்பட்ட சவால்களையுமே புத்திசாலித்தனமாக சமாளிக்கக்கூடிய சக்தியை பெற போறீங்க. சரிங்களா? இது ஒரு புறம் இருக்கட்டும். இதனால உங்களுக்கு என்னலாம் நல்லது நடக்க போகுதுன்னு பின்னாடி சொல்றேன். ஆனா, இந்த யோகத்தினால உங்களுக்கு மாற்றம் தரக்கூடிய அந்த 8 பிரச்சனை, முடிவுக்கு வரக்கூடிய அந்த 8 பிரச்சனை என்னங்கிறத லிஸ்ட் போட்ட மாரி ஃபர்ஸ்ட் பார்த்துரலாம். பிரச்சனை முடிவுக்கு வரது என்ன தெரியுமா? வாழ்க்கையில சிரமத்த மட்டுமே இதுநாள் வரைக்கும் ரொம்ப அனுபவிச்சிருக்கும். யோகம்னா அதுக்கு அர்த்தம் கூட தெரியாத அளவுக்கு மனதளவுல, குணநிலையில, உடல்நிலையில அனைத்து வகைகளிலுமே கஷ்டத்த அனுபவிச்சிருப்பீங்க. அந்த நிலை மாறுது. யோகங்களை பெற போறீங்க. மனநிலை சீராகுது, குணநலம் வெற்றி பெறுது, உடல்நிலையுமே மேம்பாடு அடையுது. ஸோ அனைத்து வகையிலுமே சந்தோஷம் உண்டாகுது. 2வது பிரச்சனை, பொருளாதார நெருக்கடி. இல்லையா? அந்த பொருளாதார நிலையில முன்னேற்றம் உண்டாகுது. உங்களுடைய சொல்வாக்கு பலிக்க போகுது. அடுத்த 3வது பிரச்சனை, சொத்து பிரச்சனை. கஷ்டப்பட்டு உழைச்சு ஒரு இடம் வாங்கினாலே அதுவும் பிரச்சனையா இருந்திருக்கும். மூதாதையரோட சொத்துக்கள்ல பிரச்சனை இருந்திருக்கும். அந்த மாதிரி ஏதாவது சொத்து பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா, அதுல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்க போகுது. 3வது பிரச்சனை ஓகேங்களா? அடுத்ததா 4வது பிரச்சனை.
குடும்ப வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே சதா நேரமும் ஏதாவது ஒரு ஏட்டுக்கு போட்டியாங்கிற மாதிரி நீ என்ன நான் என்னங்கிற ஈகோ பிரச்சனை அதிகமாக இருந்திருக்கும். ஒத்தும் இல்லாமல் இருந்திருக்கும். அப்படி கணவன் மனைவி உறவு சிறப்பாக இருக்கக்கூடிய நேரத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துட்டு அதை வந்து பிரித்து விட்டுரும். அதே போல் நிறைய பேர் வந்துட்டு ஒரு புரிதல் இல்லாத வாழ்க்கையை வாழ்ந்திருப்பீங்க. ஏனோ தானன்ற ஒரு வாழ்க்கை. அந்த நிலை மாற்றம் வருது. கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகுது. தடைகள் நீங்குது குடும்ப வாழ்க்கையில பொறுத்த வரைக்கும். அதே போல உங்களுடைய மகனுக்கோ மகளுக்கோ கல்யாணம் சீரும் சிறப்புமா நடத்தி வைக்க போறீங்க. இதை எடுத்த 5வது பிரச்சனை. கும்ப ராசியில கூடிய ஆண்களுக்கும் சரி பெண்களுக்கும் சரி திருமணம் தடைப்பட்டிருந்தா, திருமண பேச்சுவார்த்தைகள் முடிகிற மாதிரி இருந்து தடைப்பட்டு போறது. அதுவே குழந்தை பாக்கியம். இந்த மாதிரி மனுஷனுடைய வாழ்க்கையிலே ரொம்ப முக்கியமான நிகழ்வுகள்ல தடை இருந்தா அந்த தடைகள் நீங்கி கல்யாணம் கைக்கூடி வரப்போகுது. நீண்ட நாள் ஆசையில் இருக்கக்கூடிய இந்த குழந்தை பேரு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அடுத்ததா 6வது பிரச்சனை. அடகுல இருந்த சொத்துக்களை மீட்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு. ஓகேங்களா? ரொம்ப நாளாக முயற்சி பண்ணியிருப்பீங்க. சொல்லப்போனால் நம்முடைய அப்பா தாத்தா இவங்கெல்லாம் அடகு வச்சக்கூடிய இதை கூட வட்டியை மட்டுமே கட்டி இத்தனை நாளாக மீட்க முடியாத ஒரு நிலையில இருந்தால் கூட அதை மீட்டெடுக்க போறீங்க. அதே போல் வீட்டில் கூடிய நகை நட்டுகளை ஏதாவது அடமானம் வச்சுருந்தா கூட அதை மீட்டெடுக்க போறீங்க. அந்த மாதிரிலாம் பெருசாக இல்லைம்மா. ஆனால் என்ன லோன் போட்டு வீடு கட்டியிருக்கோம். அந்த லோன் அடைச்சி அந்த வீட்டு பற்றி உங்கள் சொந்த பேரில் மாற்றத்துக்கான வாய்ப்புகள் அமைஞ்சிருக்கு. அடுத்த 7வது பிரச்சனை. ரொம்ப நாள் ஒரு தெய்வத்துக்கிட்ட பிரார்த்தனை வச்சுருப்பீங்க. அதை இன்னைக்கு பண்ணலாம் நாளைக்கு பண்ணலாம் அப்படி வந்து தள்ளி போயிட்டு இருந்தது அந்த கோயில் பிரார்த்தனைகளை நிறைவேற்றுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதே போல் பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கு உங்களுக்கு தீர்வு கிடைக்குது. உங்களுடைய அணுகுமுறையை மாற்றிப்பீங்க. ஒரு சில விஷயங்களை வந்துட்டு ஒரு மாற்றத்தை வைத்து வெற்றி அடைய போறீங்க. ஒரு மாதிரி புதிய உத்வேகத்தோட செயல்பட போறீங்க. அதே போல 8வது பிரச்சனை. பெருசா எந்த ஒரு ஆதாயமும் இல்லாத வாழ்க்கை, பதவிகள் பறி போயிருக்கும். ஒரு மாதிரி எல்லாத்தையுமே இழந்து போனதால சோர்ந்து காணப்பட்டிருப்பீங்க. அந்த நிலையில மாற்றம் வருது. விஐபியுடைய அறிமுகம் கிடைக்கும். அவர்களால் ஆதாயம் ஏற்படும். பொறுப்புகளும் பதவிகளும் உங்களை தேடி வரப்போகுது. தோற்ற பொழிவு கூட போகுது. அதே போல தந்தை கிட்ட உங்களுக்கு இருந்து வந்த கருத்து வேறுபடல் நீங்குது. அவருடைய வகையில உங்களுக்கு சொத்துக்கள் கைக்கு வரப்போகுது. இது நாள் வரைக்கும் பணம்னா என்னானே பார்க்காத உங்களுடைய பணப்பையில பணம் நிரம்பி வழிய போகுது. உங்களுடைய வங்கி கணக்குல சேமிப்புலாம் பல மடங்கு உயர போகுது. பொருள் வரவே இருக்குது. அதிகார பதவியில் இருக்கும்போது உங்களுக்கு உதவி செய்வாங்க. தொழில வியாபாரத்துல அதிரடி முன்னேற்றம். புதிய முதலீடுகளை செய்யக்கூடிய அளவுக்கு வருமானம் பெருகுது. புதிய பங்குதாரர்கள் தொழில வந்து இணைவாங்க. அதே போல மனைவிக்கு குழந்தைகளுக்கெல்லாம் விலை உயர்ந்த பட்டு புடவை தங்க ஆபரணங்களை வாங்குவீங்க. அரசியல்வாதிகள்லாம் நீங்க இழந்த பதவிகளை மீண்டும் பெற போறீங்க. உங்க மேல வீண் பழி சுமத்துறவங்களாம் அவங்களே வந்து சொல்லிட்டு போறாங்க. தெரியாம தான் அவங்க மேல பழி போட்டோன்னு. அப்படி வீண் பழிகள் அகலுது. எல்லா வகையிலுமே உங்களுக்கு வெற்றிகள் உண்டு. எதிர்ப்புகள் எல்லாமே விலகி போகுது. நெடுங்காலமாக நடந்து வந்த சொத்து கோர்ட்டு கேஸ் வழக்கெல்லாம் உங்களுக்கு சாதகமாகுது. விஐபிகள்லாம் உங்களுக்கு சாதகம். விலை வந்த பொருட்கள் நகைகள் வாங்குவீங்க. புதுசாக வேலை கிடைக்கும். பதவி உயர்வு கிடைக்கும். சம்பள உயர்வு கிடைக்கும். ஆரோக்கியத்தில் அக்கறை காட்ட போறீங்க. விலகி போனவங்களாம் விரும்பி வந்து பேச போறாங்க. எதிர்ப்புகள் விலகுது. நம்பி கொடுத்த பணம் வரலையேன்னு வருத்தப்பட்ட உங்களுக்கு அந்த பணம் திரும்பி வரப்போகுது. கௌரவ பதவிகளும் அதோட சேர்ந்து வரும். புரியுதுங்களா? திடீர் பயணம் போவீங்க. செல்வாக்கு உயருது. திரும்ப திரும்ப சொல்றது எனக்கு தொட்டதிலுமே துளங்கக்கூடிய காலகட்டம். ஒட்டு மொத்தமா நம்முடைய கும்ப ராசிக்கு இந்த திரிகிரக யோகம்ங்கிறது நீங்க எவ்வளையோ போராடி போராடி திட்டம் போட்டு செயல்படுத்தி கடினமா உழைப்பை போட்டு எதிர்பார்த்து செஞ்ச விஷயங்கள்ல கூட இந்த அளவுக்கு உயர்வையும் இந்த அளவுக்கு சாதகமான பலன்களையுமே அனுபவிச்சிருக்க மாட்டீங்க. ஒரு அடி 8 வச்சு முன்னேறினா 10 அடி பின்னாடி தான் போயிருப்பீங்க. ஆனா இனி நீங்க செய்யலான்னு முடிவு பண்ணி அதுக்கான முயற்சியில இறங்குனாவே போதும். அது பல மடங்கு முன்னேற்றத்துக்கு போகும். வெற்றி கொடுக்கும். முன்னாடி சொன்னதான் பணமும் குவிய போகுது, வெற்றிகளும் குவிய போகுது. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தது உங்களுக்கு எந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் சரியாக போகுதுங்கிறத பார்த்துட்டோம். இதை தாண்டி இந்த திரிகிரக யோகம் எந்த மாதிரியான நற்பலன்களை உங்களுக்கு கொடுக்க போகுது? நல்ல லாபத்தை பார்க்க போறீங்க. புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கும். புதிய வருமான ஆதாரங்கள் திறக்கப்படும். நிதிநிலை வலுவாக இருக்கும். குடும்பத்திலையும் சரி வாழ்க்கையிலும் சரி மகிழ்ச்சிக்கும் அமைதிக்கும் குறைவு இருக்காது. நீண்ட நாள் ஆசைகள் எல்லாமே நிறைவேறும். அதிர்ஷ்டம் உங்கள் வாழ்க்கையில் பிரகாசிக்க போகுது. சமுதாயத்தில் மதிப்பு மரியாதை அதிகமாக போகுது. செல்வாக்கு மிக்க நபருடைய நட்பு கிடைக்கும். வெளிநாட்டுக்கு பயணங்கள் போயிட்டு வருவீங்க.
தொழில் ரீதியா, படிப்பு ரீதியா, இல்ல வந்து சுற்றுலா மாதிரி போயிட்டு வருவீங்க. வெளிநாட்டுலேருந்து நீ எதிர்பார்த்த நல்ல செய்திகள் கிடைக்கும். நீங்க நெறைய சுப நிகழ்ச்சிகள் தலைமை தாங்க போறீங்க. நெறைய சுப நிகழ்ச்சியில கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதேபோல வீட்லயுமே அடுத்தடுத்து சுப நிகழ்ச்சி உங்க தலைமையில நடக்கும். அதே மாரி புதுசா தொழில் தொடங்கலாம். இல்ல புதுசா ஒரு வேலைக்கு மாறலாம். புதுசா வந்து வேலை தேடுறீங்க. இந்த மாரி எண்ணங்கள் இருந்தா இந்த காலகட்டத்தில முயற்சி பண்ணுங்க. வெற்றி கிடைக்கும். அதேபோல நீண்ட காலமாக உங்களுடைய பணம் ஏதோ வெளியில மாட்டியிருந்தா, அந்த சிக்கிய பணம் கைக்கு வரும். வருமானத்தில உயர்வு ஏற்படுது. வாழ்க்கையில முன்னேற்றம் ஏற்படுது. புதிய வாய்ப்புகள் கிடைக்க போகுது. வேலையில இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அலுவலகத்தில உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலைய சீரும் சிறப்பா செஞ்சு முடிச்சு, நீங்க யாருங்கிறத உங்களுடைய திறமைகளை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு காலகட்டம். இதனால உயர் அதிகாரிங்கிட்ட முழு ஆதரவு கிடைக்கும். அதேபோல தொழில் பண்றீங்க இல்லையா? பங்குச் சந்தையிலலாம் வந்துட்டு அந்த ஆன்லைன்லாம் பணம் போட்டு பணம் எடுப்பீங்க இல்லையா? பழைய முதலீடுகள் இருந்து கூட இப்போ உங்களுக்கு லாபம் கிடைக்கும். அதேபோல பங்குச்சந்தை, பந்தயம், லாட்டரி இதன் மூலம் கூட நல்ல நிதி ஆதாயங்களை பெறுவதற்கு வாய்ப்பு இருக்கு. அது இது நாள் வரைக்கும், அடடா! என்னடா வாழ்க்கை அது. போங்கடா, நீங்களும் உங்க வாழ்க்கையும். கடவுளாவது ஒண்ணாவது இப்படிலாம் கடவுள் மீதே வெறுப்பை காட்டக்கூடிய அளவுக்கு கும்பம் வந்து நெறைய குமுறல்கள மனசுக்குள்ள வச்சுட்டு இருந்திருப்பீங்க. அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லாத மாதிரி இப்போ நேரம், காலம் கூடி வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரியான வாய்ப்புகள நீங்க தக்க வச்சுக்கணும் அப்படின்னா, நீங்க செய்ய வேண்டிய பரிகாரம் மற்றும் வழிபாடு. இந்த யோகம்ங்கிறது எதனால உருவாகுச்சு? எந்த கிரகங்கள்? புதன் பகவான், சூரிய பகவான், குரு பகவான் இந்த 3 பேர தான் நீங்க வழிபாடு செய்யணும். ஸோ ஒவ்வொரு புதன்கிழமையும் அருகில் இருக்கக்கூடிய பெருமாளை வழிபாடு செய்ய புதன் பகவானுடைய அனுகிரகம் கிடைக்கும். பெருமாள் எப்படி வழிபாடு செய்யணும்? மகாலட்சுமி தாயுடைய அம்சம் பொருந்திய துளசி மாலை அணிவித்து வழிபாடு செய்ய செல்வ செழிப்பு மேலோங்கும். நிலைத்த பேரு புகழ் கிடைக்கும். 2வது, அனுதினமும் சூரிய பகவானை வழிபாடு செய்யணும். அதிகாரமிக்க வாழ்க்கை, ஆளுமை திறன் மிக்க வாழ்க்கை, அரசாங்கத்தால உதவி, அரசாங்க காரியங்கள் அனுகூலமாகணும்னா இவருடைய அனுகிரகம் தேவை. அரசாங்க உத்தியோகம் உங்களுக்கு கிடைக்கணும்னா கூட, அதே போல அரசாங்க உத்தியோகம் உங்களுக்கு நிலைச்சிருக்குன்னா கூட இவர் தேவை. ஸோ அனுதினமும் அதிகாலையில் எழுந்தவுடனே சூரிய பகவான் நமஸ்காரம் செஞ்சுட்டு அன்றாட நாட்களை தொடங்கணும். அதே போல 3வது, குருவிற்கெல்லாம் குரு பார்க்க கோடி நன்மைன்னு சொல்லுவாங்க. ஸோ ஒவ்வொரு வியாழக்கிழமையும் மஞ்சள் நிறத்தை அதிகமாக பயன்படுத்துங்க. ட்ரெஸ் மூலியமாவோ ஏதாவது ஒரு பொருட்கள் கூடயாவது மஞ்சள் நிறத்தை பயன்படுத்துங்க. அதே போல துறவிகளுக்கு மஞ்சள் நிற உடைகளை வந்துட்டு தானம் கொடுங்க. இது வந்து இந்த திருமண காரியங்கள், சுபகாரியங்கள்ல தடைப்பட்டு போகுது, எதுவுமே நல்லதே நடக்க மாட்டேங்குதுன்னு சொல்றவங்களுக்கு இந்த தானம் அப்படிங்கிறது, அதாவது இந்த மஞ்சள் நிற உடை தானம்ங்கிறது உங்களுக்கு மங்களகரத்திற்கு பலன் கொடுக்கும். அதே போல வியாழக்கிழமைகள்ல குரு பகவானுக்கு மஞ்சள் நிற மலர்களால அர்ச்சனை செய்து, மஞ்சள் வஸ்திரம் சாற்றி, நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி, மஞ்சள் நிற கொண்டக்கடலையை மாலை கோத்து போட முடிஞ்சா போடுங்க. அப்படி இல்லாத பட்சத்துல மஞ்சள் நிற கொண்டக்கடலையை நெய்வேத்தியமாக செய்து படைத்து வரக்கூடிய பக்தர்களுக்கு பிரசாதமா கொடுக்க. எதெல்லாம் தடைப்பட்டு நிக்குதோ, எதெல்லாம் நடக்காத மாதிரி உங்க வாழ்க்கையில தோணுச்சோ, அது எல்லாமே தங்கு தடை இல்லாம உங்க கைக்கூடி வரும். ஸோ திரும்பவும் சொல்றேன், இப்போ வரைக்கும் பார்த்த பலன்கள், பரிகாரங்கள் எல்லாமே திரிகிரக யோகத்தினால கும்ப ராசிகளுடைய வாழ்க்கை நிலையில கட்டாயம் ஒரு நல்ல காலம் பொறக்க போகுதுங்கிறத தெளிவுபடுத்தியாச்சு. சரிங்களா? ஜூன் மாதத்துலேருந்து நல்லா இருக்க போறீங்க. ரொம்ப ரொம்ப நல்லா இருக்க போறீங்க. இதெல்லாம் நடக்குமான்றதே நம்பவே முடியல. ஏதோ சொல்றேன், பார்க்கலாம். நான் வெயிட் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு ஒரு சிலர்லாம் அந்த கமெண்ட் போடுறீங்க. நான் என்ன சொல்றேன்னா, நம்ம சொல்லக்கூடியது பொது பலன்கள். 100க்கு 70-75% வந்து பலித்தமாகக்கூடிய விஷயங்கள். அப்படியே தனிப்பட்ட பிறப்பு ஜாதகம்னு ஒன்று இருக்கு இல்லையா? அதை வந்து பார்த்தா தான் கணிச்சு வந்துட்டு கரெக்டாக சொல்ல முடியும். ஆனா இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன தெரியுமா? கும்பத்தை பொறுத்த வரைக்கும் எந்தெந்த விஷயங்கள்ல மாற்றம் வரும், அதை நம்ம எப்படி பயன்படுத்திக்கணும், புரியுதுங்களா? ஒன்றும் இல்லை. இப்போ வந்து வெளிநாட்டுக்கு போகக்கூடிய யோகம்ங்கிறது உங்களுக்கு சாதகமான பலன்களை கொடுக்கும், அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தும், வெற்றி கொடுக்கும்னு நான் சொல்றேன். இப்போ உங்களுக்கே வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டு போகிறதுக்கு ஒரு யோகம் வருது, ஏதோ ஒரு வேலைக்கு ஆஃபர்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து இல்லை இல்லை நமக்கு சரிப்பட்டு வருமா அப்படின்னு யோசிப்பீங்க. அப்போ அந்த வீடியோ பதிவை பார்த்துருந்தா கரெக்டு தான், நம்ம வந்து முயற்சி பண்ணலாம், அது நமக்கு வந்து நல்லது நடக்கும் அப்படின்னு முயற்சி பண்ணி போகக்கூடிய பட்சத்துல அது கைகூடி வந்துச்சுன்னா அந்த சமயத்துல நல்ல வேலை நமக்கு வந்து இதை பத்தின ஒரு புரிதல் இருந்துச்சுன்னு யோசிப்பீங்க. ஸோ நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள முன்கூட்டி யாராவது ஒரு வாய் முகூர்த்தத்துல சொல்றாங்க அப்படின்னா அது நமக்கு வந்து அப்ப பெருசா புதுசா தெரியாது. சரிங்களா? அப்படிதான் உங்க வாழ்க்கையில எந்தெந்த மாதிரியான மாற்றங்கள் வரும்னு எல்லாத்துக்கும் மேல பண விஷயத்த வச்சுப்போம். பணம் வரும், அதை கரெக்டாக நீங்க பயன்படுத்தணும்னு நம்ம சொல்றோம். ஆனா ஒரு திடீர்னு ஒரு பணம் வரப்ப அதான் பணம் தான் நிறைய இருக்குது செலவு பண்ணுவோம் அப்படின்னு ஒரு சிலர் பண்ணிட்டா, புரியுதுங்களா? எந்த மாதிரி உங்களுக்கு ஆன்மீகத்தின் பலன்கள் பலன் கொடுக்கும்னு. நம்பி இருக்கிறவங்களுக்கு எல்லாமே நன்மையங்க. ஆன்மீகத்தை நம்பி யாரும் வந்துட்டு ஆண்டியா போனது கிடையாது. ஆன்மீகத்தை நம்பி கடவுளுக்கு பயபக்தியோட உண்மையா உழைச்சவங்களுக்கு என்னைக்குமே உயர்வுக்கு குறைவு இருக்காது. சோதனைகள் எல்லாமே நீங்க சாதனையாளர்களாக வளம் வரதான்.
எல்லாரும் அந்த கஷ்டத்தை கடந்து வந்துட முடியாது இல்லையா? கும்பராசி அப்படிப்பட்ட ஒரு நிலையில தான் நீங்க உயர்வை பார்க்க போறீங்க. வாழ்த்துக்கள். இது நாள் வரைக்கும் பட்ட கஷ்டங்களுக்கு தான் பலன் கொடுக்க போகுது இந்த திரிகிரக யோகம்.